ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் 1வது புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சவுலை ராஜாவாக்கினது தனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று கர்த்தர் சாமுவேலிடம் சொன்னார். ஆதியாகமத்தில் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னது போல இங்கு சவுலை ராஜாவாக்கினது தனக்கு மனஸ்தாபமாக இருப்பதாக கர்த்தர் சொன்னார். ஏன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை. தேவன் சொன்ன காரியம் என்ன? அவன் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும். ஆனால் சவுல் செய்தது என்ன? அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகையும் முதல் தரமான மிருக ஜீவன்களையும் 2ஆம் தரமான மிருக ஜீவன்களையும் ஆடு மாடுகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனமற்றவனாய் எல்லாவற்றையும் தப்ப விட்டு அற்பமானவைகளையும் உபயோகமற்றவைகளையும் உதவாதவைகளையும் அழித்து போட்டான். தேவன் சொன்ன வாக்கை மீறி கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்து கொள்ளையின் மேல் பிரியப்பட்டு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் நிறைவேற்றவில்லை என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்று. அவன் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றாமல் போகல, கர்த்தரை விட்டே அவன் பின்வாங்கி போனான். கர்த்தரை விட்டு அவன் விலகி போனான். கர்த்தர் நம்முடைய சிந்தனைகளையும் யோசனைகளையும் நினைவுகளையும் அறிகிற தேவன். அவன் முழுவதுமாக தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அவனுக்கு தகுதி இல்லாதிருந்தும் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தன் ஜனங்களின் மேலே அவனை தலைவனாக்கினார். ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்ததுனால அவனை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருப்பார் என்றால் அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். முழுவதுமாக 100% தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பாதி காரியத்தை செய்து மீதி காரியத்தை செய்யாமல் இருப்போம் என்றால் அதற்காக தேவன் நம்மை பாராட்ட மாட்டார். முழு காரியத்தையும் நாம் செய்து நிறைவேற்றினால் மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினவர்களாக காணப்படுவோம். நம்முடைய காரியம் என்ன? தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறோமா? அரைக்குறை கீழ்ப்படிதல் தேவனுக்கு ஏற்றதல்ல. முழுமையான கீழ்ப்படிதலே தேவனுக்கு உகந்தது. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் உண்டா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, சவுல் உம்முடைய வார்த்தையை மீறி நடந்தது போல நாங்கள் நடக்காதபடி அவனை ராஜாவாக்கினதற்காக நீர் மனஸ்தாபப்பட்டது போல கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டது நிமித்தமும் எங்களை ஆசீர்வதித்தது நிமித்தமும் கர்த்தர் நீர் மனஸ்தாபப்படாதபடி உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் 100% கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை குறித்து நீர் நினைக்கும் போது நீர் சந்தோஷப்படுகிற விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளவும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று நீர் சொல்லத்தக்க விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.